அரசியல் மாற்றம் சீமான். அது என்ன மாற்றம்? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்க நடக்குது. மக்கள் அரசியலுக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றுவாய்? தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைந்தா அது தேர்தல் அரசியல். சரிதானே தம்பி? அப்புறம் போதைப் பொருள் வித்தவன், லாட்டரி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்தினால் அது கட்சி அரசியல், கார்பரேட் அரசியல். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்றது. எலக்ட்ரல் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்தில் 6650 கோடிக்கு மேல பிஜேபி வாங்கி இருக்குது. இது கட்சி அரசியல். தேர்தல் அரசியல் என்ன? 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை 24/2024 நான் வந்தால் மீட்பேன். இது தேர்தல் அரசியல். ஆசிரியர்கள் அவ்வளவு கோரிக்கை வச்சு போராடிய பெருமக்களை உள்ளதுக்கு போட்டு அடைச்சு சாவி எடுத்துட்டு போன பெருந்தகை இப்போது நான் பாராளுமன்ற தேர்தல் வென்றால் ஆசிரியர் கோரிக்கையை அதை நிறைவு செய்வேன். இது தேர்தல் அரசியல். 1000 ரூபாய் கலைஞரின் உரிமை தொகை என்ற 6 மாசத்துக்கு முன்பு கொடுத்து விட்டு தேர்தல் வரும்போது 1000 வாங்கிட்டீங்களா வந்துச்சா சேமிச்சு வச்சிருக்கீங்களா? சேமிச்சு வச்சிருக்க, உங்களுக்கு செலவுக்கு இல்லையா தரட்டா அப்படின்னு யாராவது கேட்டா தான் அதை விடுவாங்க. இந்த 1000 ரூபாயை பத்தி பேசுவது என்பது தேர்தல் அரசியல். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கின மக்களுக்கு அது நினைவில் இருக்கும். அரசு 1000 ரூபாய் நம்ம கொடுத்திருக்குன்னு தெரியும் என்று நினைப்பது மக்கள் அரசியல். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 முறை சொல்லி காட்டுறது தேர்தல் அரசியல். வேறுபாடு புரியுதா? இதுக்கு மேல எங்கிட்டு பாடம் நடத்துறது? கல்லூரியில போய் பாடம் நடத்தினாலும் மாசம் 1 லட்சம் சம்பளமாக கொடுத்திருப்பான். எப்பா என்ன பெத்த அம்மா. மீட்டு நான் ஏன் சமரசம் செய்வதில்லை? அவர் சொன்னதுதான், வாழ்வில் ஒரு தடவை நீ சமரசம் செஞ்சிட்டினாடா கடைசி வரைக்கும் அதை தாண்டா செய்யணும். ஒரு தடவை நீங்க லஞ்சம் வாங்கிட்டு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவருக்கு பண்ணீங்கல்ல அதே மாதிரி பண்ணி கொடுங்க. இப்ப நான் கூட்டணி வச்சேன்னு வச்சுக்கிறீங்களேன், சி இந்த பண்ணியும் பீதாண்டிங்கும் இருக்குன்னு போயிடுவான். ஏன்னா அம்பிட்டு பேசிவிட்டு எங்க முன்னோர்கள் எல்லாம் மாற்றம் 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 வந்து இந்த கட்சி ஆட்சியில் இருந்தா மாற்றத்தை மக்கள் தேடுறான். மறுபடியும் அவனோடவே கூட்டணி வச்ச உடனே சி பெருத்த ஏமாற்றமா இருக்கு. இப்ப என்ன நம்பி மக்கள் திரள தொடங்குறது காரணம் என்ன தெரியுமா? பரவாயில்ல இந்த பயல என்னமோ நினைச்சா, ஆனா நோட்டுக்கும் சீட்டுக்கும் மண்டிடாம காத்துறாங்க, தனிச்சு நின்று காத்துறானே. தமிழனுடைய மரபு காட்டை இடமான வைப்பான், கட்டிய வீட்டை இடமான வைப்பான், நேசித்து கட்டிய பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பான். ஆனால் தன்மானத்தை ஒருபோதும் தமிழன் அடமான வைக்க மாட்டான். 1000 ரூபாய் கொடுப்பது சாதனை அல்ல என்னுடன் பிறந்தவனே. 1000 ரூபாய் பெற வேண்டிய நிலையில் இல்லாது என் தாய் என் தங்கையினுடைய வருவாய் பெருக்கத்தை உயர்த்துவதற்கு பேர்தான் ஆட்சி, அதான் வளர்ச்சி. இலவசம் கொடுப்பது அல்ல சாதனை. இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் தன் தேச குடிகளை நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எதுவோ அதான் ஆகச் சிறந்த ஆட்சி, அதுதான் சாதனை. இவ்வளவு பாடுபட்டு உழைப்பது எதற்கு? ஆனால் அம்பேத்கர் புரட்சியாளர் என்ன நமக்கு கற்பிக்கிறார்? எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. நம்பிலாம் எப்படி இவர் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அவர் இவரு எங்க அண்ணன் வினோத் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா? எங்க அண்ணன் வினோத்குமார்லாம் தேர்தல் பாதை திருடர் பாதை, அந்த தேர்தல் அரசியலை புறக்கணித்து நின்றவர் தான் என் தம்பி. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி அம்பேத்கர் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். அதிகாரம் மிக வலிமையாக நான் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமண்ணே எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அப்ப என்ன தம்பி செய்யலாம்? ஆமண்ணே அதிகாரம். அப்ப வந்தவர் தான் என் பக்கத்துல. அதுக்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு. தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக புரட்சியை உண்டு பண்ண முடியும் என்று நம்பியவர்களே என் தம்பி ஒருத்தர். எங்க தாத்தா கலியபெருமாள் உங்களுக்கு தெரியுமில்ல, பொது உடைமை போராளி. எங்க அண்ணன் தமிழரசு, இவங்க எல்லாம் தேர்தல் அரசியலை புறக்கணித்து புரட்சிகர மக்கள் ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியின் மூலமா விடுதலை பெறுவதுன்னு நினைச்சாங்க. எங்க தாத்தா பசுமன் முத்துராமலிங்க திருமண மண்டபத்துல ஒரு சிவப்பு துண்டை போத்திட்டு உட்கார்ந்து இருந்தாரு தாத்தா கலியபெருமாள். நான் சின்ன ஆளு, ரொம்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி போயிட்டு இருந்தேன். இங்க வாடான்னு கூப்பிட்டு அப்படி ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு, ஒரு இது பையில இதை வச்சுக்கடா படிச்சுக்கடா அப்படின்னு. இவ்வளவுதான் இப்பவும் இருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு. சின்ன புத்தகம் தான். அதுல கடைசி பத்திய படிச்சீங்கன்னா, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் உன்னால் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. படிச்சேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க தலைவர் நான் திருப்பி நாட்டுக்கு போக முடியாதுன்னு அழுறேன். நான் உங்க கூடவே இருக்கிறேன்ற. இங்க இருந்து என்ன செய்ய போறீங்கன்றாரு.
நீங்க இங்கிருந்து என்ன செய்வீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு அண்ணனை சுத்தி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஆனா நீங்க போய் அங்க செய்யற வேலையை செய்ய இங்க யாரும் இல்லை. சரி நான் அங்க போய் என்னதான் செய்யறதுன்னு கேட்கிறேன். கோபம் வருது எனக்கு. நம்மள இருக்க சொல்ல மாட்டேன், போக சொல்றாருன்ட்டு அங்க போய் நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்கிறேன். நீங்க போய் இறங்குங்க, நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அதை செய்யுங்கன்ட்டாரு. தெரிய வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எளிய கற்பாடு தான். எல்லாரும் நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், உண்மை நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஊழல் லஞ்சத்தை இந்த கோஷ்டிகள் இருக்குல்ல, இந்த கூட்டம், இதுல யாரோட சேர்ந்து ஒழிப்பிய? அப்ப நமக்கு என்ன தோணுது, இவங்களெல்லாம் ஒழிச்சாதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு தோணுது. அதுக்குதான் இங்க நிக்கிறோம் நாங்க. இங்க போட்டி 3 முனை போட்டியுமா, 3 முனை சூலாயுதம், ஒரு வேலாயுதம். புரியுதா? 3 முனை போட்டியில 3 கொள்ள கோஷ்டி ஒரு வாரத்தில் ஒரு கூட்டம், ஒரே ஒரு பிரபாகர் பிள்ளைகளும் அவன் தம்பி தங்கைகளும் ஒரு கூட்டம். 2 தான் அந்த கூட்டணி. 3 கூட்டணி ஒரு பக்கம், தனிச்சு நம்மளுக்கு 2 போட்டி தான், இருமுனை போட்டி தான் இங்க நடக்குது. போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு எனக்கு ஓட்டு, எனக்கு போடு, என் தம்பிக்கு போடு, போடாம போ. ஆனா இந்த அயோக்கிய பயிர்களுக்கு போட்டுறாத, நல்லா இருப்பா போட்டுறாரு. நீ 50 வருஷமா போட்டு என்னையே என் தம்பிய தங்கச்சியில இந்த நடு ரோட்ல போட்டதை தவிர நீ ஒன்னும் சாதிக்கல. எனக்கு முன்னாடி வர என் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலைமையை தயவு செய்து தந்துடாத. அதுக்கு தான் அந்த நெஞ்சு வடிக்க கத்திரி கிடக்கிறோம். ஆக சிறந்த வேட்பாளரை என் தம்பியை இந்த களத்தில் நிறுத்தியிருக்கிறேன். அவருக்கு தேர்தலை நிக்க விருப்பம் இருக்கால, அவர் கதை எழுதிட்டு இருந்தாரு. திடீர்னு தெரிஞ்சவொடனே இப்ப என் தம்பியை நான் எங்க நிறுத்திருந்த எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சிட்டேன். அப்புறம் காஞ்சிபுரத்துல நிறுத்தலாம்னு முடிவு பண்ணேன். அப்ப எல்லாம் போட்டமேன்னு அவன் மாவட்ட செயலாளர் விஷம் குடி செத்து போயிருவேன்றான். ஆனா நான் பாதிக்கு மேல வேலை செஞ்சுட்டு அப்பெல்லாம் எப்படி அப்புறம் அந்த இதுக்கு திருவள்ளூர்ல நிறுத்தலாம்னு பார்த்தேன். அப்ப நான் என் தம்பிக்கு தெரியாது நிறுத்த போறேன்ட்டு. அப்ப அவனை கூப்பிட்டு பேசுனேன், அண்ணன் அந்த வாத்தியார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டானே, பாவமாயிருவானு. அப்புறம் வழியே இல்லை, என் மாப்பிள்ளையை கூப்பிட்டு என் பேச்சு தட்ட மாட்டாருன்னு கூப்பிட்டு பேசி, அப்புறம் பேச்சு மித்த கொஞ்சம் சொல்லி, இருடா 1 வருஷம் தான்டா, அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருதுடா அப்படின்னு வேட்பாளர் என் தம்பின்னு மகிழ்ச்சியா எல்லாரும் ஏத்துக்கிட்டு கலப்பணி. எங்களுக்கு யாரையும் வீழ்த்த வேண்டும்ங்கிற நோக்கம் இல்லை, நாங்கள் வெல்ல வேண்டும்ங்கிறத எங்க நோக்கம். அதுலதான் நாங்க போட்டிடுறோம். தம்பி, நாங்க ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம். எங்க கொள்கைக்கு எதிரா என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் எதிரி தான். என் உடலோடு ஒட்டி பிறந்தவனா இருந்தாலும் என் கொள்கைக்கு எதிராக இருந்தா வெட்டி வீசுறதா எங்களுடைய மரபு. இதுல நீங்க சின்ன துளி சமரசமும் கிடையாது. இது போட்டி தான். எல்லா கட்சியிலையும் என் சொந்தக்காரர்கள் போட்டியிடுகிறார்கள். எல்லாம் எங்கள் இனம் சார்ந்த எங்கள் உறவுகள் தான். ஆனால் எங்கள் கொள்கை என்பது தமிழ் தேசிய மீட்சி, அதன் முன்னேற்றம், எதிர்கால பெருவாழ்வு, இதெல்லாம் இருக்கு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவானார். அப்போ தமிழ் மீட்சி வரணும்னா தமிழன் ஆட்சி வரணும்ல, அதுக்கு தான் இந்த அரும்பாடு ஆற்றுகிறோம். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் பெற்றோர்கள், நான் பெரிதும் நம்பி நிற்கிற என் தம்பி தங்கைகள், பேச்சை கேட்டு கலந்து விடாமல் நீங்கள் கூடி கலையும் காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக மாறுங்கள். எல்லோருக்கும் அழைத்து பேசுங்கள். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட படித்தவர்கள், உங்களோடு பணியாற்றுகிறவர்கள், நடைபயிற்சிக்கு உங்களோடு நடந்து வருபவர்கள், பொருள் வாங்க செல்வது கடையாளர்கள், கடையிலே உங்களோட பக்கத்திலே பொருள் வாங்குபவர்கள், எங்கு போனாலும் நெருப்பாக பற்றி எரியுங்கள்.